ஒரு மெயினான ஏரியால ஜஸ்ட் ஆன் ரோட் டச்சில் இருக்கிற ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மற்ற ப்ராஜெக்ட் ப்ரைஸை விட இந்த ப்ராஜெக்ட் ப்ரைஸ் தான் ரொம்ப கம்மி அப்படின்றத அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க. இப்போ நீங்கள் நம்ம சைட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 360 டிகிரி நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலே திக் ரெசிடென்ஷியல் பிளேஸ் தான் இது. நம்ம ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்குது. ப்ரீ ஸ்கூல்ல இருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் எக்கச்சக்கமான ஸ்கூல் இருக்குது. ஸோ ஜோகோவும் இங்கேருந்து ஈஸி ஆக்சசபிள் தான். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 100 to 200+ ஐடி கம்பெனிஸ் இருக்கிற சரௌண்டிங்கில் நடுவில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர்ஸ். இது டோட்டலாக 33 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. லோன் போகிறவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா up to 80% வரைக்கும் இவங்க பேங்க் லோன் பண்ணி தராங்க. இங்கே அப்பார்ட்மெண்ட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 lakhs வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் இங்கே நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டூப்ளெக்ஸ் வில்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 59 lakhsக்கு இவங்களே கட்டி தராங்க. இடம் பிளஸ் வீடு ரெண்டும் சேர்த்து கட்டி தராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட். இது நடுவில் இந்த மீடியேட்டர் கமிஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் இங்க இருந்து 3.6 கிலோமீட்டர். சரிங்களா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் நம்ம சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5.4 கிலோமீட்டர். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல, உண்மையாவே 10 நிமிஷம் டிராவல். ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் அப்ரிசியேஷனும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் சரௌண்டிங்ல எல்லாருமே சேல் பண்ற ரேட்டை விட இவங்க சேல் பண்றது ரொம்ப கம்மியான ரேட்டு. நீங்க அதை வந்து டைரக்டா வந்து விசிட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கார்னர் பிளாட்ஸ்க்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இவங்க வாங்குறது கிடையாது. எல்லா பிளாட்டுமே வந்து சேம் பிரைஸ் தான். Hello friends, welcome to Budget of Chennai. It's me Tinto. So guys, இன்னைக்கு வந்து ஒரு பிரீமியமான ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்மளோட பிரீமியம் பிளாட், நம்மளோட பிரீமியம் சப்ஸ்கிரைபருக்காக நிறைய பேர் வந்து பிரீமியமான லொகேஷன்ல வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடியோ நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி பிரீமியம் லொகேஷன்ல பார்க்குறவங்களுக்காகவும் பிரீமியம் லொகேஷன்ல இருந்து ப்ராஜெக்ட்டும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிற்கிறது எங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? 4-way ரோடு. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி இது எந்த ஏரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம். மன்னிவாக்கம்ல ஆன் ரோடு 4-way ரோடு வண்டலூர்ல இருந்து ரொம்ப நியர்பை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மன்னிவாக்கம்ல ஒரு மெயினான ஏரியால ஜஸ்ட் ஆன் ரோட் டச்சில் இருக்கிற ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா PVH இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. இது உள்ள எக்கச்சக்கமான பிளாட்ஸ் இருக்கு. பட் நம்ம எப்பவுமே போடுறது என்ன, எந்த இடத்துல என்னதான் லே அவுட்ஸ் இருந்தாலும் நம்ம போடுறது அங்க எந்த இடத்துல லோ பிரைஸ்ல தராங்களோ அதை தான் நம்ம வீடியோவா எடுத்து போடுறோம். அதே மாதிரி தான் இது உள்ள நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. வரவங்க விசாரிச்சோம் பாருங்க. மற்ற ப்ராஜெக்ட் பிரைஸை விட இந்த ப்ராஜெக்ட் பிரைஸ் தான் ரொம்ப கம்மி அப்படின்றத அவங்க ஓப்பனாவே சொன்னாங்க. நீங்க வரவங்களும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உண்மையா இல்லையா அப்படின்றத சொல்லிடுங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட். இது நடுவில் இந்த மீடியேட்டர் கமிஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யூசுவலா லேண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நடுவில் பெரிய விஷயமே இந்த புரோக்கரேஜ் கமிஷன் அந்த மாதிரி அமௌண்ட்லாம் போகும் அப்படின்னு நிறைய பேர் ஒரி பண்ணுவீங்க. இதுல அதெல்லாம் கிடையாது. டைரக்ட் ஓனர் பார்ட்டி கிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க. அதனால மீடியேட்டர் தொல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ மன்னிவாக்கம் அப்படின்றது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் ஒரு சில டீடைல்ஸ் சொல்றேன். இந்த லொகேஷனுக்கு எப்படி வரணும் அப்படின்றது. மன்னிவாக்கம் எங்க இருக்குன்னா வண்டலூர் நெக்ஸ்ட் இருக்கிற ஷாப்பிங் தான் வந்து பாத்தீங்கன்னா மன்னிவாக்கம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் உள்ளதான் நம்மளோட பிளாட். அது வந்து இது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 100 ஏக்கர் ப்ராஜெக்ட். அதுல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஏக்கர்ல ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதை நான் உள்ள போய் காட்டுறேன். இங்க இருந்து வண்டலூர் எவ்வளவு தூரம் அப்படின்றத எக்ஸாக்டா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேப் போட்டுட்டேன். வண்டலூர் தெரியுதா கிளியரா? டைரக்ஷன் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் இங்க இருந்து 3.6 கிலோமீட்டர். சரிங்களா? இப்போ எல்லாருமே வந்து சொல்றது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் தான் எல்லாருமே நோட் பண்றீங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அதுதான் தெரியுது. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம், நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன். இங்க பாருங்க, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் நம்ம சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5.4 கிலோமீட்டர். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல, உண்மையாவே 10 நிமிஷம் டிராவல். எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலான்னு. 10 நிமிஷத்துல ரீச்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க வந்து ஒரு 1/2 hour கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படிதான் இருக்கும். இங்க நான் உங்களுக்கு மேப்பே போட்டு காமிச்சிட்டேன்.
நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவலில் ஈஸியாக ரீச் ஆகிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பீக்கான ஏரியாவில் இருக்கிற ப்ரீமியம் லொக்கேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைட் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வண்டலூர் தாண்டி வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோட் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா மன்னிவாக்கம். ஸோ நம்ம சைட்டு தாண்டி தான் ரூபி பில்டர்ஸ். ரூபி பில்டர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் ஒரு மெயினான லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். ரூபி பில்டர்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட் தான் இந்த டிவிஹெச் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ஸோ உள்ளே போய் இங்கே சைட்டில் நியர்பை என்னெல்லாம் இருக்குது அதை பற்றிலாம் ஒன் பை ஒன்றா பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், சைட் உள்ள வந்தாச்சு. நீங்கள் பாருங்கள், பின்னாடி பாருங்கள் அந்த ஆர்ச் இருக்கா. ஸோ உள்ளே நம்ம சைட் உள்ள வந்துட்டோம். எந்த அளவுக்கு ப்ரீமியமாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், பட் ஒரு சின்ன மிஸ்டேக். இன்ட்ரோவில் நான் அந்த ரோடு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, ஹைவே ரோடு. அது வந்து பார்த்தீங்கன்னா 4-வே ட்ராக்குன்னு தப்பாக சொல்லிவிட்டு அது வந்து 6-வே ரோடு அது. சரிங்களா? இப்போ நீங்கள் நம்ம சைட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 360 டிகிரி நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே திக் ரெசிடென்ஷியல் பிளேஸ் தான் இது. சுற்றி எக்கச்சக்கமான வீடு இருக்குது. ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இது. அது மட்டும் இல்லாமல் சைட்டுக்கு பின்னாடி அந்த க்ரீன் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டர்ஃப். வீக்கெண்டில் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்களா, ஸோ ஃபுட்பால் டர்ஃப் வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தான் இது. நம்ம மன்னிவாக்கம்ல வண்டலூர் நியரில் ரொம்ப ஈஸி ஆக்சசபிள் இருக்கிற ஒரு ஏரியா தான் இது. நம்ம ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்குது. ப்ரீ ஸ்கூல்ல இருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்கூல் இருக்குது. நீங்கள் சைட் உள்ள வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் உள்ளே வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்குது. கிட்ஸ்க்கான ப்ரீ ஸ்கூல் இருக்குது. CBSE ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் நியர்பைல ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீனிகேதன் ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஷீட் மாதிரி இருக்கா, அதுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலர் பில்டிங் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கூல். அது மட்டும் இல்லாம நியர்பைல நடேசன் ஸ்கூல், இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம சைட் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல என்னென்ன காலேஜ் இருக்கு அப்படின்றத நான் லிஸ்ட் பண்றேன். கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய யூனிவர்சிட்டி, அதே மாதிரி TMG காலேஜ், அது மட்டும் இல்லாம டேனிஷ் அகமத். இது எல்லாமே நம்மளோட சைட் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கு. இன்னும் நீங்க சொல்லணும்னா நிறைய காலேஜ் இருக்கு. நம்ம MCC காலேஜ் கூட ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா VIT காலேஜ் இருக்கு, SRM யூனிவர்சிட்டி இருக்கு. நம்ம மெடிக்கலுக்கு போறீங்கன்னா நீங்க SRM யூனிவர்சிட்டி ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்ட்ஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் ஈஸி ஆக்சசபிளா இருக்கிற ஒரு மெயின் ஏரியா தான் அது. இந்த இடத்தை எதனால நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் அப்ரிசியேஷனும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் சரௌண்டிங்ல எல்லாருமே சேல் பண்ற ரேட்டை விட இவங்க சேல் பண்றது ரொம்ப கம்மியான ரேட்டு. நீங்க அதை வந்து டைரக்டா வந்து விசிட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் ஒரு ஸ்லாப்ல சேல் பண்ணும்போது இவங்க ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் கம்மி பண்ணி சேல் பண்றாங்க. ஸோ அதனால அது மூலியமா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. இது எல்லா ஏரியாவும் ஈஸி ஆக்சசபிள் இருக்கிறதுனால நீங்க ஒரு ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இங்க அதிகமா இருக்கு. நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி விட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் PG, ஹாஸ்டல் இல்ல வீடு அப்படி நீங்க வாடகைக்கு விடுறீங்கன்னா கூட உங்களுக்கு ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு IT பீப்புள்ஸ் யாராவது ஒர்க் பண்றீங்கன்னா இந்த இடம் கரெக்டான சூட்டபிளான ஏரியா. எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே, இங்க இருந்து கரெக்டா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். ஏன்னா ஸ்ட்ரைட்டா போனோம்னா பிரிட்ஜ் ஏறி லெஃப்ட் எடுத்தாலே ஸ்ரீராம் கேட்வே இருக்கு. அதே மாதிரி ரைட் எடுத்தீங்கன்னா ஜோகோ இருக்கு. ஆக்சுவலாக ஜோகோ வந்து இந்த சைட்லேருந்து உங்களால் பார்க்க முடியும், பட் கேமராவில் உங்களுக்கு விசிபிள் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரியுது, இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர் பில்டிங் தெரியும். ஸோ ஜோகோவும் இங்கேருந்து ஈஸி ஆக்சசபிள் தான். அதை தாண்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஸோ இந்த சைடு போயிடுச்சா இத்தனை கம்பெனி இருக்கா. லெஃப்ட் சைடு வந்து நான் ஸ்ரீராம் கேட்வே சொன்னேன். அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வந்து மெப்ஸ் இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 100 to 200+ IT கம்பெனிஸ் இருக்கிற சரௌண்டிங்கில் நடுவில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஓகே, நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு டைரக்ட் ஓனர் சேல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூசுவலா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறீங்கன்னா என்னவா இருக்கும்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க அந்த இடத்தோட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு போர்ஷன் பர்சன்டேஜ் வச்சுட்டு மக்களுக்கு சேல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து யூசுவலா ரியல் எஸ்டேட்ல நடக்கிற விஷயம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா GL ப்ராப்பர்ட்டிஸ். இவங்க எப்படின்னா டைரக்ட் ஓனர், GL ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து அவரோட டைரக்ட் நேம்ல இது இருக்கு. ஸோ இது அவங்க வந்து டைரக்டா கஸ்டமருக்கு சேல் பண்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ், புரோக்கரேஜ் கமிஷன் அந்த மாதிரி தொல்லை அதெல்லாம் எதுவுமே இந்த சைட்ல இருக்காது. ஸோ ப்ராஜெக்ட் கம்யூனிட்டிஸ் பத்தி உங்களுக்கு சொல்லவே இல்லை, அதை பத்தியும் சொல்லிடுறேன். ஃபுல்லி வந்து காம்பவுண்டட் வால், அதே மாதிரி பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஏக்கர்ஸ். இது டோட்டலா 33 பிளாட்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸ்க்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இவங்க வாங்குறது கிடையாது. எல்லா பிளாட்டுமே வந்து சேம் பிரைஸ் தான். ஸோ பிரைஸ் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இங்க இவங்க கோட் பண்ற பிரைஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5500 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவங்க தந்துகிட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய், 6500 ரூபாய் அந்த ரேட்ல போயிட்டு இருக்கு. இவங்க அதெல்லாம்
விட வந்து பாத்தீங்கன்னா 500 ல இருந்து 1000 ரூபாய் கம்மி பண்ணியே இவங்க தராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் பிரைஸ் தான். சோ இதை கிளியரா கேட்டுங்க. கம்மிங் 9th வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் இந்த சைட்டுக்கு பண்றாங்க. சோ அது வரைக்கும் இருக்கிற ஒரு ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் பிரைஸ் தான் இது. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பாக்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த ப்ரீ லான்ச் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 1 கிரவுண்ட் வரைக்கும் லேண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. எல்லா ஃபேஸிங்கும் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு சூட்டபிளான லேண்ட் வந்து நீங்க ப்ரீ லான்ச்சிங் முன்னாடி வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இந்த கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரேட்ல தான் தராங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கார்னர் பிளாட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. சோ நீங்க அந்த ப்ரீ லான்ச்சிங் அந்த டைம்ல வந்தீங்கன்னா உங்களால கார்னர் பிளாட்ஸ்லாம் ஈஸியா வாங்கிட முடியும். அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி பேங்க் லோன் போனோம் அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட். ஸோ லீகல் எல்லாமே கிளியரா இருக்கும். லோன் போறவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 80% இருக்கும் இவங்க பேங்க் லோன் பண்ணி தராங்க. நீங்க இனிஷியல் பேமெண்ட்டை ஒரு 20% பே பண்ணா போதும், பேலன்ஸ் 80% உங்களால பேங்க் லோன் போய்க்க முடியும். இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஹை டிமாண்டட் ஏரியா. இங்க அபார்ட்மெண்ட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 lakhs வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் இங்க நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டூப்ளெக்ஸ் வில்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 59 lakhsக்கு இவங்களே கட்டி தராங்க. இடம் பிளஸ் வீடு ரெண்டும் சேர்த்து கட்டி தராங்க. அப்ப நீங்க யோசிங்க எது ப்ராஃபிட்டான விஷயம் அப்படின்னு. சோ பார்த்திருப்பீங்க, எல்லாத்தையும் கிளியரா சொல்லியாச்சு. மன்னிவாக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மெயினான ஏரியா, எந்த அளவுக்கு ஒரு ஆக்சசபிள் ஏரியா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஏரியால ஒரு இடம் வாங்கணும், உங்களோட கனவு இடத்தை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். Until then, signing off. It's me Tinto. Tata, bye, see you and take care.